கர்த்தருடைய வார்த்தையை கேட்கக்கூடி வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. கடந்த வாரத்தில் நாம் பார்த்த செய்தியின் தலைப்பு என்னவென்றால், ஒரு வார்த்தை பார்த்தோம். ஒரு வார்த்தை. மனிதன் பேசுகிற வார்த்தை வேறு, தேவன் பேசுகிற வார்த்தை வேறு, பிசாசு பேசுகிற வார்த்தை வேறு. மனிதனுடைய வார்த்தைகள் அழிந்து போகலாம், மாற்றப்படலாம். பிசாசின் வார்த்தைகள் பொய் நிறைந்ததாகவும் தந்திரம் நிறைந்ததாகவும் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை என்றும் மாறாது. ஏனென்றால் தேவன் அவருடைய வல்லமையை காட்டிலும் அவருடைய வார்த்தையில் அதிக கனம் கொடுக்கிறவராக இருக்கிறார், அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார். அவர் ஒரு வார்த்தை மாற்றி பேசுகிறவர் அல்ல. ஒவ்வொரு வார்த்தையும் அவர் பேசும்போது அது நிச்சயம் நிறைவேறுகிறதா இருக்குது. அனுப்பின காரியமாக வாய்க்கிறது வார்த்தைகள். தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்து நம்முடைய வார்த்தை இருக்கும்போது ஜெபத்திலும் உபவாசத்திலும் மற்ற அநேக விசுவாசமான நேரங்களிலும் அந்த வார்த்தைக்கு தேவன் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். எனவே தான் ஒரு வார்த்தை மிகவும் முக்கியம் என்பதை நாம் பார்த்தோம். ஏற்ற காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் வெள்ளி தட்டில் உள்ள வைக்கப்பட்டுள்ள பொற்பலங்களுக்கு சமானமாக இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். ஆமாம், ஒரு மனிதன் கடலின் ஆழத்துக்கு சென்று கொண்டிருக்கும்போது அவனுக்கு ஒரு வார்த்தை சொல்லி அவனை மேலே எழுப்பி மேலே தூக்கிவிட வேண்டியது ஒவ்வொரு விசுவாசியின் கடமையாக இருக்கிறது. எனவே தான் ஒரு வார்த்தை சல வள என்று பேசக்கூடாது. தேவனுடைய சமூகத்தில் நாம் ஒரு வார்த்தையை மிக முக்கியமாக நாம் கொண்டு செல்ல வேண்டும். தேவன் அதை தான் விரும்புகிறார். எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தில் நாம் குறிப்பிட்டு தேர்ந்தெடுத்து தேவ சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் பேச வேண்டும். அப்பொழுது நம்முடைய ஜெபத்துக்கு பதில் இலகுவாக கிடைக்கும். இந்த வாரம் நாம் பார்க்க போய் செய்தியின் தலைப்பு என்னவென்றால், கனவுகள் நிறைவேறுமா நிறைவேறாதா? கனவுகள் நிறைவேறுமா நிறைவேறாதா? பாருங்க, கனவு என்றால் என்ன? கனவுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில காரியங்கள் சொல்கிறேங்க. அப்படிங்க, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தரிசனங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு, தீர்க்க தரிசனங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு, சொப்பனங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த தரிசனங்கள் என்பது முற்றிலும் வேறு, தீர்க்க தரிசனங்கள் என்பது முற்றிலும் வேறு. சொப்பனங்கள் அல்லது கனவுகள் ரெண்டு ஒன்று தான். சொப்பனங்கள் என்பது வட சொல் அப்படின்னு கூகுளில் போட்டிருக்கு. ஏன்னா சொப்பனங்கள்னாலும் ஒன்று தான், கனவுகள்னாலும் ஒன்று தான். தீர்க்க தரிசனங்கள் முற்றிலும் வேறு, தரிசனங்கள் முற்றிலும் வேறு, சொப்பனங்கள் கனவுகள் என்பது முற்றிலும் வேறு. நாம் இதோட கம்பேர் பண்ணக்கூடாது. பாருங்கள், எல்லாம் வேறு தனித்தனியான ஒவ்வொரு காரியங்கள் அதெல்லாம். எனவே கனவு என்றால் என்னென்னா, கனவு என்பது ஒருவர் தூக்கத்தில் இருக்கும்போது அவர்கள் மனதில் தோன்றும் காட்சிகள், உணர்வுகள் மற்றும் எண்ணங்களின் அடிப்படையாக இருக்கிறது. எண்ணங்களின் கலவையாக கூட இருக்கிறது. இது மூளையிலிருந்து நினைவு குறிப்புகள் ஒன்றோட ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, கனவுகள் என்பது ஒருவரது ஆழ் மனதில் உள்ள பயம் அல்லது பிரச்சனைகள் அல்லது ஆசைகளின் வெளிப்பாடாக இருக்கலாம். கனவு என்பது கனவுல நிறைய வகை இருக்கு. பாருங்க, சில கனவுகள் நம் வாழ்வில் நடந்த அல்லது நடக்கப் போகும் நிகழ்வுகளை பற்றியதாக இருக்கலாம். சில கனவுகள் நம் வாழ்வில் நடந்த அல்லது நடக்கப் போகும் நிகழ்வுகளை பற்றியதாக இருக்கலாம். சில கனவுகள் நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் அல்லது கவலைகளின் வெளிப்பாடாக இருக்கலாம். சில கனவுகள் நம்முடைய ஆசைகள், லட்சியங்கள் அல்லது பயங்களின் பிரதிபலிப்பாக இருக்கலாம். சில கனவுகள் அடுத்து நாம் இதுவரை கண்டிராத காட்சிகளாகவோ அல்லது அனுபவங்களாக இருக்கலாம். கனவுகளை பற்றி அப்படி சொல்கிறாங்க பாருங்க. கனவுகள் வேதத்தில் கனவுகளை குறித்து ரொம்ப சுருக்கமாக தான் சொல்லப்பட்டிருக்கு, ரொம்ப விரிவான சொல்லப்படல. ஆதியாகமம் புஸ்தகம், நியாயாதிபதிகள் புஸ்தகம், யோபு, தானியேல், ஏசாயா, எரேமியா, இத்தனை புஸ்தகத்தில் மாத்திரம்தான் சொப்பனங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப சுருக்கமாக தான் வேதத்தில் கனவுகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஒவ்வொரு கனவும் நிறைவேறிடுச்சா அப்படின்னு பார்த்தா நிறைவேறிடுச்சு. அந்த கனவுகள் பார்த்திங்கன்னா
அதில் தீமையான கனவுகளும் இருக்குது, நன்மையான கனவுகள் இருக்குது. நன்மையான கனவுகளும் நடந்துடுச்சு, தீமையான கனவுகள் வந்துச்சு அப்படின்னா வந்துச்சு. இன்றைக்கி கனவுகள் அப்படின்னு பார்த்தீங்கனாலே அது படித்தவங்களாக இருக்கலாம், படிக்காதவங்களாக இருக்கலாம், ஏழைகளாக இருக்கலாம், பணக்காரங்களாக இருக்கலாம், சிறு பிள்ளைகளாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், அவர்கள் கருப்பர் இனத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம், இல்லை வெள்ளையர்களாக இருக்கலாம், வெள்ளைக்காரங்களாக இருக்கலாம். யாருக்குனாலும் கனவு வரும். இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் மனுஷிக்கும் கனவு நிச்சயமாக வரும். இந்த கனவுகள் எப்போ அழியும் பார்த்தீங்கன்னா, இந்த பூமி இல்லாத ஒரு நாள் வரும், இந்த உலகம் அழியக்கூடிய ஒரு நாள் வரும். அப்பொழுது தான் கனவுகள் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும். கனவுகள் இந்த உலகத்தில் அப்போ தான் இல்லாமல் இருக்கும். மனிதன் இருக்கும் வரை கனவுகள் நிச்சயமாக இந்த பூமியில் இருக்கும். மனிதன் சிறு பிள்ளை எடுத்துக்கொள்ளுங்க, அவங்களுக்கு கனவு இல்லைன்றீங்களா? கனவு இருக்குது. நல்லா படிக்கணும், நல்லா ஹோம்ஒர்க் பண்ணணும், மிஸ்ஸிட்ட அடி வாங்கக்கூடாது, மிஸ்ஸிட்ட கிளாப் வாங்கணும், நம்ம அப்புறம் அடுத்து ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும், அப்படி ஒரு கனவு இருக்குது எக்ஸாம் டயத்தில். சில நேரங்களில் ஸ்கூலில் ஃபீல்டு ட்ரிப்பு கூப்பிட்டு போனாங்கன்னா அந்த ட்ரிப்புக்கு போகணும். எந்த மாதிரி பஸ்ஸில் போக போகிறோம், எப்படி போக போகிறோம், ஃப்ரெண்ட்ஸோடு எவ்வளோ ஜாலியாக போக போகிறோம், இப்படி பல யோசனை வரும் பாருங்க. அதோட கிறிஸ்மஸ் பண்டிகை காலங்களில் எந்த ட்ரெஸ்ஸு போட போகிறோம், எப்படி ட்ரெஸ்ஸு நமக்கு கிடைக்கும், இப்படியே ஒவ்வொரு விதமான கனவுகள் இருக்குது பாருங்கள். அது மாதிரி வேலை பார்க்குற ஒவ்வொரு ஆண்களுக்கும் கனவுகள் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் சம்பாத்தியத்தில் ஒரு 200 இல்லை ஒரு 500 முதலாளி கூட கூட்டி கொடுக்க மாட்டாருன்னு ஒரு கனவு இருக்கும். 1000 சம்பளம் வாங்கியிருக்காங்கன்னா 1500 ஆயிராதா, 2000 ஆயிராதா அப்படின்னு ஒரு கனவு இருக்கும். இதே பிஸ்னஸ் செய்கிறவங்க இன்றைக்கி மாதம் இவ்வளோ வருமானம் வருதா, இதுலேருந்து ஒரு 10% வருமானம் கூடி வரக்கூடாதா அப்படின்னு ஒரு கனவு இருக்கும் பாருங்கள். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும் கனவு இருக்குது. வேலை செய்கிற அநேகருக்கு கனவு இருக்குது. கனவு இல்லாமல் யாரும் வேலை செய்கிறதில்ல. கனவுகளோடு தான் அவர்கள் வேலை செய்ய போகிறார்கள். எதிர்காலத்தை குறித்த கனவு, தங்களுடைய பிள்ளைகளை குறித்த கனவு, மனைவி குறித்த கனவு. கனவுகள் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் வித்தியாசமாக இருக்கிறது, வித்தியாசமாக செயல்படுகிறது. ஒரு வாடகை வீட்டில் இருக்கவங்கள நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க சொந்த வீடு போகமாட்டமான ஒரு கனவு இருக்கும். ஒரு குடிசை வீட்டில் இருக்கவங்கள எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஒரு ஓட்டு வீட்டுக்கு போகமாட்டமான ஒரு கனவு இருக்கும். ஓட்டு வீட்டில் இருக்கவங்கள எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கல் கட்டடத்துக்கு போகமாட்டமான கனவு இருக்கும். கல் கட்டடம்னா இதுதான் சென்ட்ரிங் வீடு. தமிழ்நாட்டில் சில பகுதியில் சென்ட்ரிங் வீடு சொல்லுவாங்க, இந்த ஊரில் வந்து கல் கட்டடம்னுவாங்க. இப்படி ஒவ்வொரு கனவுகளோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்கள். சாதாரணமாக நடந்து போகிறவனை பார்த்தீங்கன்னா சைக்கிள் இருக்காதா அப்படின்னு ஒரு கனவு இருக்கும். சைக்கிளில் போகிறவனை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சைக்கிள் இருக்காதான்னு ஒரு கனவு இருக்கும். நல்ல சைக்கிளில் போகிறவன் ஒரு மோட்ரு பைக்கில் போக முடியாதான்னு ஒரு கனவு இருக்கும். மோட்ரு பைக்கில் போகிறவன் ஒரு நல்ல காரில் போக முடியாதான்னு ஒரு கனவு இருக்கும். நல்ல காரில் போகிறவன் இன்னும் சொகுசான காரில் போக முடியாதான்னு ஒரு கனவு இருக்கும். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் கனவுகள் வேறு விதமாக இருக்கிறது. கனவுகள் இல்லாமல் இங்கே யாராவது இருக்கீங்களா? சுவாசம் உள்ள ஒவ்வொரு மனிதனும் கனவுகளோடு வாழ்ந்துக்கிட்டு வாழ்ந்துட்டான். கனவு எல்லாத்துக்கும் பொதுவானது பாருங்கள். அரசியல் தலைவருக்கு கனவு இல்லைன்றீங்களா? பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறவர் கவுன்சிலர் ஆக மாட்டோமான்ற கனவு இருக்கும். கவுன்சிலராக இருக்கிறவர் எம்எல்ஏ ஆக மாட்டோமான்ற கனவு இருக்கும். எம்எல்ஏ ஆனவர் எம்பி ஆக மாட்டோமான்னு கனவு இருக்கும். எம்பி ஆனவர் என்னைக்காவது ஒரு நாளைக்கு பிஎம் ஆக மாட்டோமான்னு கனவு இருக்கும். பிரைம் மினிஸ்டர். கனவுகள் இல்லாத மனிதர்கள் இல்லை. கனவுகள் இல்லாத மனிதர்கள் இல்லை. எனவே கனவுகள் என்பது எப்பொழுதும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் முறைமைகளின் அடிப்படையில் தொடர்புடையதாகவே இருக்கிறது. கனவுகள் நம்மை விட்டு எடுபட முடியாத காரியங்களாக இருக்கிறது. கனவுகள் ஒரு மனிதன் காண்கிற எல்லா கனவுகளும் நிறைவேறுமா? ஒரு மனிதன் காண்கிற எல்லா கனவுகளும் நிறைவேறுமா? பார்த்தீங்கன்னா நைட்டு ரொம்ப கெட்ட கனவுலாம் பார்க்குறாங்க, நல்ல கனவுகளும் பார்க்குறாங்க. கெட்ட கனவுங்க பார்த்தவங்களாம் அந்த கனவுகள் நிறைவேறிச்சுன்னா இந்த பூமியில் 180% மக்கள் இருந்திருக்க மாட்டாங்க. 100% மக்கள் இருந்திருக்க மாட்டாங்க. எல்லா கனவுகளும் பலிக்காது, எல்லா கனவுகளும் நிறைவேறாது, எல்லா கனவுகளும் நடந்தேறாது. நமக்கு முதலாவது அது கனவாக வருகிறதா அல்லது நாம் எதோ யோசித்து கொண்டே படுப்பதனால் அந்த பிம்பங்கள் நம்முடைய ஆள் மனிதிலிருந்து தோன்றுகிறதா ஆவியிலிருந்து தோன்றுகிறதா என்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. தூக்கத்தில் ஒரு காரியத்தை குறித்து நாம் யோசிச்சுக்கிட்டே படுக்கிறோம், இல்லைன்றால் வேறு ஒரு தரிசனம் மாதிரியே வருது. ஆனால் அது முடியும் போது பார்த்தா விடிஞ்சிருது, 6:30 மணி 7 மணி ஆயிடுது. கனவுகள் முக்கியமானது. கனவுகள் நிறைவேறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதத்தின் அடிப்படையில், வேதாகமத்தின் அடிப்படையில்
தேவன் கொடுத்த கனவுகள் நிச்சயம் நிறைவேறுகிறது. தேவன் கொடுத்த கனவுகள் நிச்சயம் நிறைவேறி இருக்குது. இதற்கு தேவன் கனவை கொடுத்தால் அந்த கனவு ஆசீர்வாதமான கனவா என்றால் அது நிச்சயம் நிறைவேறும். தேவன் கொடுக்கிற கனவுகள் நிச்சயம் நிறைவேறும். ஒரு மனிதனுடைய சுய புத்தியின் அடிப்படையில், சுய சித்தத்தின் அடிப்படையில் சுயமாக சிந்திக்கக்கூடிய தரிசனங்களை பார்க்கக்கூடிய கனவுகள் அது பலிக்கும் பலிக்காது, அது வேறு. ஏனென்றால் மாம்சீகத்தின் அடிப்படையில் அப்படியே கனவு கோட்டையிலே மிதப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கனவு கோட்டையிலே மிதக்கக்கூடாது. கனவு கோட்டையிலே மிதக்கூடாது. கடவுள் என்ன சொல்லுகிறார் என்று நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நாம் யாவரும் வாசிப்போம். ஆதியாகமம் 28:10 முதல் 17 வரை வாசிப்போம். யாக்கோபு பெயர்செபா விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடி நாள் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான், கனவு கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது, அது நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர்களும் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாயிருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் மாகிய கர்த்தர், நீ படைத்திருக்க பூமியை உனக்கு உன் சந்ததிக்கு தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள், ஏசா, யாக்கோபு. யாக்கோபு தன் மாமனாகிய லாபானுடைய வீட்டுக்கு தன் தாயார் நிமித்தமாக அனுப்பப்படுகிறான். தாயாரோடைய அறிவுரை கேட்டு அனுப்பப்படுகிறான். போகிற வழியில் இந்த கனவு காண்கிறான். இதுவும் கோலோட தான் போகிறான். ஒரு கல் எடுத்து தலையில் கர்த்தர் தரிசனத்தை கொடுக்குறான். கர்த்தர் சொப்பனத்தை கொடுக்குறார் பாருங்க. இந்த சொப்பனை நிறைவேறிச்சான்னு பார்த்தீங்கன்னா 20 வருடங்கள் கழிச்சு, சுமார் 20 வருடங்களுக்கு மேலாக சொப்பனை நிறைவேறி இருக்கு. திரும்பி வரும்போது மிக திரளான ஐஸ்வர்யத்தோடு ஆசீர்வாதத்தோடு யாக்கோபு திரும்பி வந்தார். போகும்போது ஒரு கோலோட தான் போகிறாரு. வரும்போது ஏராளமான கழுதைகள், ஆடுகள், மாடுகள், வேலைக்காரிகள், மனைவிகள், பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வரான் பாருங்க. கர்த்தர் சொன்ன பிரகாரமாக அதில் சொல்லப்பட்டிருப்பாருங்க, இந்த தேசத்தை உனக்கு தருவேன், பூமியில் வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். இன்றைக்கி பூமியில் வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. யாக்கோபை கர்த்தர் இஸ்ரவேலாக மாற்றினார். இஸ்ரவேலை கர்த்தர் அந்த தேசத்தில் வைத்து அந்த தேசத்தின் மூலமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ இந்த பூமியிலே கொண்டு வந்து இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அநேக ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எனவே சொப்பனங்கள் நிறைவேறுதனா? நிறைவேறும். ஆனால் காலக்கெடு இருக்கிறது, காலங்கள் இருக்கிறது. அதற்கு தேவன் கொடுக்கிற சொப்பனங்கள் ஏன்னா ரொம்ப நம் கவனமாக இருக்கணும். கனவுகள், கர்த்தர் ஒரு கனவை நம்ம கொடுத்துட்டாருன்னா அது நிச்சயம் நிறைவேறும். அது நிறைவேறாமல் போகாது. அது நிச்சயம் நிறைவேறும். யாக்கோபுடைய பிள்ளைகளில் 12 பேர், அதில் 11வது பிள்ளை பேர் யோசிப்பு. அந்த யோசிப்புக்கு கர்த்தர் ஒரு சொப்பனத்தை கொடுக்குறாரு பாருங்க. ஆதியாகமம் 37 5 10 வரை வாசிக்கிறேன் பாருங்க. 37 5 ஒரு சொப்பனம் கண்டு, யோசேப்பு ஒரு கனவு கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதை நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து இருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றிலும் வணங்கி நின்றது என்றான். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப்போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன்களின் நிமித்தமும் கனவுகளின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு, கனவு கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இதை அவன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்ன போதும்
அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரனும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்குவோமா என்று அவனை கடிந்து கொண்டான். 11. அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை, சொப்பனம் கண்டதை சொன்னதை, கனவு கண்டதை சொன்னதை மனதிலேயே வைத்து கொண்டான். யோசேப்புக்கு இதில் ஒரு யாக்கோபுடைய மகன் தான் யோசேப்பு. யோசேப்பு கர்த்தர் சொப்பனங்களை கொடுக்கிறார். சொப்பனங்கள் கொடுத்த காலங்கள் கடந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. இந்த சொப்பனங்கள் நிறைவேறுமா நிறைவேறாதா? ஏனென்றால் இந்த சொப்பனத்து நிமித்தம், இந்த கனவின் நிமித்தம் அவனோட கூட பிறந்த சகோதரர்கள் யாவரும் பகைத்தார்கள், காமகாரமாய் பகைத்தார்கள். நான் ஈசாக்கு இவனை மட்டும்தான் விரும்புகிறாரு, இவனை மட்டும்தான் நேசிக்கிறாரு, இவனுக்கு தான் அதிகமான சலுகைகளை கொடுக்குறாரு, இவனுக்கு தான் அதிகமான செல்லங்களை கொடுக்குறாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். யோசிச்சுக்கிட்டே இருந்து இவனை எப்படியா பழி வாங்கணும், சகோதரர்களை பழி வாங்குற எண்ணம் வருது பாருங்க. பிசாசுடைய கிரிகைகள் பழி வாங்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. பழி வாங்குற எண்ணம் வரும்போது என்ன நடக்குதுன்னா, ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார்? பூமியில் வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படணும் சொன்னார். ஆனால் இங்கே என்ன நடக்குது? நிமித்தமாக சகோதரர்கள் என்ன செஞ்சாங்கன்னா குழியிலே போடப்பட்டான். யோசேப்பு குழியிலே போடப்பட்டான். இங்கே இருக்க யாராவது குழியில் போடப்படணும்னு ஆசைப்படுறீங்களா? அந்த குழி எவ்வளோ ஆழம் தெரியாது, எவ்வளோ அகலம் தெரியாது, இருட்டாக இருந்துச்சான்னு தெரியல, சுவாசிக்க காற்று இருந்துச்சான்னு தெரியல, ஆனாலும் குழியில் போடப்பட்டான். பிற்பாடு குறிப்பிட்ட இடத்துல விற்றார்கள். விற்றார்கள் என்றால் அடிமையாக விற்றார்கள். யோசேப்பு தன் தகப்பன் வீட்டில் பல வர்ண அங்கியோட செல்ல பிள்ளையாக ரொம்ப ஜாலியாக வளர்ந்த ஒரு நபர் இன்றைக்கி அடிமையாக விற்கப்படுகிறார். அடிமைகளுக்கு சாப்பாடு எப்படி வரும் தெரியாது, அடிமைகள் எப்போ சாப்பிடுவாங்கன்னு தெரியாது, அவர்களுக்கு என்னென்ன வேலை இருக்குன்னு தெரியாது, அவர்கள் எப்பொழுது தூங்குவாங்கன்னு தெரியாது. 24 மணி நேரம் வேலை செய்யணும், செஞ்சு தான் ஆகணும், இல்லை தூக்க வருதுன்னு சொல்ல முடியாது. வேலைக்காரங்களுடைய தகுதிகள் வேறு, அடிமையோட தகுதிகள் வேறு. வேலைக்காரங்களுடைய அடிப்படையில் அடிமைகளை நடத்த மாட்டார்கள், முற்றிலும் வேறு. வேலைக்காரர்களுடைய வேலைகள் முற்றிலும் வேறு. வேலைக்காரன் நினச்சா தூங்கலாம், நினச்சா சாப்பிடலாம், எதனாலும் நினச்சா ரெஸ்ட் எடுக்கலாம், நினச்சா லீவ் எடுக்கலாம், நினச்சா தன்னுடைய தகப்பனார் தாயை போய் பார்த்துட்டு வரலாம். ஆனால் அடிமைகளுக்கு அப்படி ஒரு சுயாதீனம் கொடுக்கப்படவில்லை. வாலிப வயதனாக கிட்டத்தட்ட 17 வயது வாலிபனாக யோசிப்பு விற்கப்படுகிறான். தன்னுடைய தகப்பனும் தாயும் சகோதரை விட்டு தூர தேசத்துக்கு வந்துட்டான். ஆனால் கனவுகள் அவனை பின்தொடர்ந்தே வருகிறது. அவன் செய்கிற வேலை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் உத்தியோகத்தில் கொண்டு போய் வைக்கிறார். அங்கே ஒரு சூழ்நிலை நிமித்தமாக சிறைச்சாலை கொண்டு போகப்படுகிறான். நாம் எங்கே கரெக்டாக இருக்கோமோன்னு பார்த்துக்கிட்டு பிசாசனவன் நம்மளை எப்படி தரிசனத்தை விட்டு, சொப்பனத்தை விட்டு, கனவுகளை விட்டு விளங்க செய்யலாம் என்று பார்த்து பல்வேறு விதமான பிசாசின் சூழ்நிலை கொண்டு வருகிறான். அங்கே இருந்து சிறைச்சாலை தள்ளப்படுகிறான். காலையில் கூட யோசிப்பு உண்மை உத்தமாக இருந்தான். யாருக்கு? கர்த்தருக்கு. கர்த்தர் கொடுத்த கனவுக்கு, கர்த்தர் கொடுத்த சொப்பனத்துக்கு. ஒருவேளை சிறைச்சாலையில் இருக்கலாம், ஆனால் அந்த சொப்பனம் நிறைவேறுன்ற ஒரு நம்பிக்கையுள்ள ஒரு விசுவாசம் அந்த மனிதனுக்கு இருந்துச்சு பாருங்கள். நமக்கு இருக்கணும். நாம் ரொம்ப வாழ்க்கையில் கவனமாக இருக்கணும். கர்த்தர் நமக்குன்னு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரா, நமக்குன்னு ஒரு கனவு கொடுத்துருக்காரா, நிச்சயம் நிறைவேறும். அது நிறைவேற போகாத மாதிரி இருக்கலாம், சூழ்நிலைகள் மாறுபாடாக இருக்கலாம், இக்கட்டான சூழ்நிலையாக இருக்கலாம், நெருக்கப்படுகிற காலகட்டங்களாக இருக்கலாம், ஒன்றுமே இல்லாமல் போகிற சூழ்நிலை வரலாம், கடலின் ஆழத்தில் அமிழ்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து ரட்சிக்க அவர் நல்லவர் வல்லவருமாக இருக்கிறார். ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்போதுமே கொடுத்த கனவு சொப்பனத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். பாருங்கள், கொடுத்த சொப்பனத்தை விசுவாசிக்க வேண்டும். என்றால் தேவன் ஒரு சொப்பனத்தை கொடுத்தார் என்றால் அந்த சொப்பனம் எத்தனை ஆண்டுகளானாலும், எத்தனை வருடங்களானாலும் அது நிச்சயம் நிறைவேறும். அது போகாமல் இருக்காது. கர்த்தர் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த சொப்பனத்தின் அடிப்படையில் அந்த மனிதனை உயர்த்த, அந்த கனவின் அடிப்படையில் அந்த மனிதனை உயர்த்த கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்கள் சூழ்நிலை வரலாம், எல்லாம் மாறலாம், ஆனால் கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார். கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். தனிப்பட்ட குடும்பத்துக்கு கர்த்தர் கனவுகளை கொடுத்துருக்கலாம், பிள்ளைகளுக்கு கனவுகளை கொடுத்துருக்கலாம், தொழிலில் கனவுகளை கொடுத்துருக்கலாம், பிஸ்னஸ் செய்கிற இடத்துல கனவுகளை கொடுத்துருக்கலாம், ஊழியங்களில் கர்த்தர் கனவுகளை கொடுத்துருக்கலாம். கனவுகள் நிறைவேறும். கனவுகள் நேற்று கொடுத்து இன்று நிறைவேறாதுங்க.
கனவுகள் நிறைவேறுவதற்கு சில கால தாமதம் ஆகலாம், சில காலங்கள் ஆகலாம், ஆனால் கனவுகள் நிச்சயமாக நிறைவேறும். இந்த யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அவன் உண்மை உத்தமாக இருந்தான். அவனோட இருந்து அவன் செய்கிற எல்லா காரியங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தான். பாருங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தான். கர்த்தருடைய கனவை நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும். கனவின் அடிப்படையில் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் நாம் வாசிப்பதற்கு வேதாகமம் நம்முடைய கரங்களில் இருக்கிறது, விசுவாசமான காரியங்களை படிப்பதற்கு. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் யோசேப்புக்கு விசுவாசிக்கக்கூடிய எந்த இல்லை, புஸ்தக சுருள் இல்லை. ஏனென்றால் பிற்பாடு தான் மோசே தான் அந்த 5 புஸ்தகங்களை எழுதினார். முதலாவது வேதாகமம் எழுதப்பட்ட புஸ்தகங்கள் ஆதியாகமம், யாக்கோபு, ஆதியாகமம், யாத்திராகமம், என்ன, உபாகமம், லேவியராகமம் தான். இது எழுதின யாருன்னு கேட்டால் மோசே. ஆனால் யோசேப்பு அதற்கு முன்பாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார். அவருக்கு ஒரு விசுவாசிக்கக்கூடிய ஒரு விசுவாசமான புஸ்தகங்கள் எதுவும் இல்லை. ஒரு டேப் ரெக்கார்டு இல்லை, ஒரு சிடி கேசட்டில், ஒரு பென்ட்ரைவ் கூட கிடையாது, ஒரு பிரசங்கர் பேசுகிறத கேட்க. ஆனால் அவர்கள் எப்படி தேவனை அறிந்து கொண்டார்கள், தேவனுடைய சித்தத்தை பிடித்து கொண்டார்கள் என்றால் கர்த்தர் கொடுத்த சொப்பனத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் பிடித்து கொண்டார்கள். கர்த்தர் கொடுத்த சொப்பனம், எப்படி கர்த்தர் கொடுத்த சொப்பனம் என்பதை யோசேப்பு நன்கு அறிந்திருந்தார் என்றால், தன்னுடைய தகப்பனுக்கு ஒரு சொப்பனத்தை கர்த்தர் கொடுத்தார். தன்னுடைய தகப்பனாய் யாக்கோபு வெறும் கோலோட வந்தார், வெறும் கோலோட போனார். ஆனால் 2 பரிவாரங்களோடு அவர் திரும்பி வருகிறதை, அந்த காரியங்கள் எல்லாம் தன்னுடைய மகனாகி யோசேப்புக்கு தேவன் வெளிப்படுத்தினார் யாக்கோபின் மூலமாக. எனவே சொப்பனங்கள் கர்த்தரால் கொடுக்கப்பட்டது என்று நிச்சயித்து அறிந்து பார்க்கல, நாம் நெருக்கப்படுகிறோம் என்று பார்க்கல, நாம் சிறைச்சாலையில் இருக்கிறோம் என்று பார்க்கல. ஆனால் என்ன ஒரு நிச்சயம் பார்த்தீங்களா, கர்த்தர் என்னை உயர்த்துவார், என் சகோதரருக்கு மேலாக நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன், பூமியில் வம்சங்களாக எனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். பலதரப்பட்ட விஷயங்களை யோசித்துக்கிட்டே இருக்கான். ஆபிரகாம் கர்த்தர் சொன்னதை, ஈசாக்குக்கு கர்த்தர் சொன்னதை. ஏன்னா யாக்கோபு இடத்துல கர்த்தர் பேசுகிறார், ஆபிரகாமுக்கு நான் இதை சொன்னேன், ஈசாக்கு இடத்துல சொன்னேன், இப்போ ஓன்ட்டை சொல்கிறேன்றாரு. ஆனால் யாக்கோபு என்ன செஞ்சுருக்காருன்னா யோசேப்பிட்ட சொல்கிறாரு, கர்த்தர் நம்முடைய முப்பாட்டனாய் ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார், உன் தாத்தா ஆகிய ஈசாக்கு கிட்ட கர்த்தர் இதை பேசினார், ஏன்ட்ட இதை பற்றி பேசினார், இப்போ ஓன்ட்ட இதை பற்றி பேசினார். எல்லா வார்த்தைகளையும் தொகுத்து தன்னுடைய இருதயத்தில் வைத்து காரியங்களை தியானிக்க ஆரம்பிக்கிறான். காரியங்களை தியானிக்கும் போது காரியங்கள் வாய்க்க சித்தி பெறுகிறதா இருக்கிறது. எப்படி யோசேப்பு சொப்பனங்களின் தலைவன், சொப்பனக்காரன் யோசேப்பு, அவன் சிறைச்சாலையிலிருந்து எகிப்து தேசத்துக்கே ஒரு ஆசீர்வாதமுள்ள ஒரு மனிதனாக மாற்ற ஒரு காரியத்தை வழிவகுக்கிறார். அந்த காரியம் என்னவென்றால் வாசிப்போம். ஆதியாகமம் 40:1 முதல் வாசிக்கிறேன். ஏனென்றால் வேத வசனங்களை நாம் தியானிக்க பார்க்க படிக்க அதிலிருந்து நாம் நம்பிக்கையுள்ள விசுவாசமுள்ள வார்த்தைகளை நாம் ஆதியாகமம் 40:1 முதல்லேருந்து வாசிக்கிறேன். இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு எகிப்து ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனும் சுயம்பாகியும் எகிப்து ராஜாவாகிய தங்கள் ஆண்டவனுக்கு குற்றம் செய்தார்கள். பார்வோன் தன் பானபத்திரக்காரரின் தலைவனும் சுயம்பாய்களின் தலைவனும் ஆகிய 2 பிரதானிகளின் மேலும் கடுங்கோபம் கொண்டு அவர்களை யோசேப்பு வைக்கப்பட்டிருந்த இடமும் தலையாரிகளின் அதிபதியின் வீடுமாகிய சிறைச்சாலையிலே காவல் பண்ணுவித்தான். தலையாரிகளின் அதிபதி அவர்களை விசாரிக்கும்படி யோசேப்பின் வசத்தில் ஒப்புவித்தான். அவன் அவர்களை விசாரித்து வந்தான். அவர்கள் அநேக நாள் காவலில் இருந்தார்கள். எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியுமாய் அவ்விரண்டு சிறைச்சாலையில் இருக்கும்போது ஒரே ராத்திரியில் வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கனவு கண்டார்கள். காலமே யோசேப்பு அவர்களிடத்தில் போய் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கி இருந்தார்கள். அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னோட காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் இன்று துக்கமாய் இருக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்கிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். அப்பொழுது பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். அந்த திராட்சை செடியிலே 3 கொடிகள் இருந்தது.
அது துளிர்க்கிறதாய் இருந்தது, அதில் பூக்கள் மலர்ந்திருந்தது, அதன் குலைகள் பழுத்த பழங்களாய் இருந்தது. பார்வோனுடைய பாத்திரம் என் கையிலே இருந்தது. நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வோனிடத்தில் பாத்திரத்திலே பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன் என்று தன் சொப்பனத்தை சொன்னான். அதற்கு யோசேப்பு, அந்த 3 கொடிகளும் 3 நாளாம். 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவன் கையிலே கொடுப்பாய். இதுதான் அதன் அர்த்தம் என்று. நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என்மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நான் இவருடைய தேசத்தில் இருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கிலே வைக்கும்படி இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னான். அர்த்தம் நன்றாயிருக்க என்று சுயம்பாய்களின் தலைவன் கண்டு, நானும் என் சொப்பனத்தின் 3 வெள்ளை கூடைகள் என் தலைமேல் இருக்க கண்டேன். மேற்கூடையிலே பார்வனுக்காக சமைக்கப்பட்ட சகலவித பலகாரங்களின் பண்டம், பலகாரங்களின் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் இருந்தது. என் தலைமேல் கூடையில் இருந்தவைகளை பறவைகள் வந்து பட்சித்தது என்றான். அதற்கு யோசேப்பு, 3 கூடைகளும் 3 நாளாம். இன்னும் 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மரத்திலே தூக்கி போடுவார். அப்பொழுது பறவைகள் உன் மாம்சத்தை தின்னும். இதுதான் அதன் அர்த்தம் என்றான். 3ஆம் நாள் பார்வோனுடைய ஜென்ம நாளாக இருந்தது. ஊழியக்காரர்கள் எல்லோருக்கும் விருந்து பண்ணி பானபாத்திரக்காரருடைய தலைவன் தலையையும் சுயம்பாய்களுடைய தலைவன் தலையும் தன் உத்தியோகஸ்தன் நடுவே உயர்த்தி பானபாத்திரக்காரரின் தலைவனை பானம் கொடுக்கிற தன் உத்தியோகத்திலே மறுபடியும் வைத்தான். அந்தபடியே அவன் பார்வோனுடைய கையிலே பாத்திரத்தை கொடுத்தான். சுயம்பாகிகளின் தலைவனோ தூக்கி போட்டான். யோசேப்பு அவர்களை சொன்ன அர்த்தத்தின்படியே சம்பவித்தது. ஆனாலும் பானபாத்திரக்காரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். பாருங்க, யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறாரு. இருந்து கொண்டிருக்க காலகட்டத்தில் பாகிலின் தலைவன் பானபாத்திரக்காரரின் தலைவனை குறித்து நாம் பார்த்தோம். கர்த்தர் எந்த மனுஷனையும் எந்த இடத்திலிருந்து உயர்த்துவதற்கு யாரை வேண்டுமானால் கர்த்தர் பயன்படுத்துவார். ஒரு மனிதன் பசியில் இருக்கும்போது கர்த்தர் காகத்தை கொண்டு அப்பமும் மீனை கொண்டு போஷித்தார். கழுதையோடு கர்த்தர் பேசினார். கர்த்தர் யாரை கொண்டு எப்படி ஆகிலும் தம்முடைய பிள்ளைகளிடத்தில், தம்மை நாடி இருக்கிற பிள்ளைகளிடத்தில், தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார், பதில் அளிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் இங்கே பானபாத்திரக்காரனை கர்த்தர் பயன்படுத்துகிறார். பாருங்க, 2 பேருக்கு ஒரே நேரத்தில் கனவு வருது. அந்த கனவின் அடிப்படையில் அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. ஆனாலும் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா 23ஆம் வசனத்தில், ஆனாலும் பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாமல் மறந்துட்டு அவனுடைய பழைய இருந்த நிலைமைக்கே ஸ்பாட்டுக்கு போயிட்டான். ஆனாலும் இவன் சிறைச்சாலையில் தான் இருக்காரு. யாரு? யோசேப்பு. கர்த்தர் விடலை. நீ மறந்தா என்ன, மறக்கவே ஒரு ஆள் முடியாது. அவனுக்கு நான் ஒரு சொப்பனத்தை கொடுக்குறேன், அவனுக்கு நான் ஒரு காரியங்களை வெளிப்படுத்துகிறேன்ட்டு கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, அதற்கடுத்து அதிகாரத்தை எடுத்து நாம் வாசிப்போம். யாருக்கு கர்த்தர் அடுத்து சொப்பனத்தை கொடுக்குறார் என்றால், ராஜாவுக்கு கர்த்தர் கொடுக்குறார். தேசத்தின் ராஜாவுக்கு, பார்வோனுக்கு. 2 வருஷம் ஆகுது. யாரு? இந்த பானபாத்திரக்காரன் சிறைச்சாலைந்து தன்னுடைய ராஜாவின் சமூகத்தில் பழையபடி அந்த வேலைக்கு போய் 2 வருடங்கள் ஆகிறது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கிறேன், கவனிங்க. 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அது என்னவென்றால், அவன் நதி எண்டையிலே நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி புல் மேய்த்தது. அவைகளின் பின் அவலட்சணமான கேவலமான வேற 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி நதி ஓரத்தில் மற்ற பசுக்கள் அண்டையில் நின்றது. அவலட்சணமும் கேவலமான பசுக்கள் அழகும் புஷ்டியுமான 7 பசுக்களை பட்சித்து போட்டது. இப்படியே பார்வன் கண்டு விழித்து கொண்டான். மறுபடியும் அவன் நித்திரை செய்து 2ஆம் விசை ஒரு சொப்பனம் கண்டான். 2வது ஒரு கனவு காண்கிறான். நல்ல 7 செழுமையான கதிர்கள் ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளர்ந்தது. பின்பு சாவியானது கீழ்காற்றினால் தீந்ததுமான 7 கதிர்கள் முளைத்தது. சாவியான கதிர்கள் செழுமையும் நிறைமையுமான அந்த 7 கதிர்களை விழுங்கி போட்டது. அப்பொழுது பார்வோன் கொண்டு அது சொப்பனம் என்று அறிந்தான், கனவு என்று அறிந்தான். காலமே பார்வோனுடைய மனம் கலங்கி கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்தில் சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான்.
ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமற் போயிற்று. அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வருகிறது. 2 வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார் பானபாத்திரக்காரனுக்கு. பார்வோன் தன்னுடைய ஊழியக்காரர் மேலும் கடுங்கோபம் கொண்டு, என்னை சுயமாய்களின் தலைவனையும் தலையாரிகளின் அதிபதி வீட்டாகிய சிறைச்சாலையிலே வைத்திருந்த காலத்தில் நானும் அவனும் ஒரே ராத்தில் வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனத்தை கண்டோம். அப்பொழுது தலையாரிகளின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய எபிரேய பிள்ளையாண்டான் ஒருவன் அங்கே எங்களோடு இருந்தான். அவனிடத்தில் அவைகளை சொன்னோம். அவன் நாங்கள் கண்ட சொப்பனத்துக்குரிய, நாங்கள் கண்ட கனவுக்குரிய வெவ்வேறு அர்த்தங்களின்படியே எங்கள் சொப்பனத்தை பயனை சொன்னான். கனவுடைய காரியங்களை சொன்னான் யோசேப்பு. அவன் எங்களுக்கு சொல்லிய அர்த்தத்தின்படி நடந்தது. என்னை தவிர நிறுத்தி அவனை தூக்கி போடுவித்தார் என்றான். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைத்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். பார்வோனிடத்தில் வந்தான். யோசேப்பு பார்வோனுக்கு பிரதித்திரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளச் செய்வார் என்றான். பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் நதி ஓரத்தில் நின்று கொண்டிருந்தேன். முக்கியமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து மேய்த்தது. அவைகளின் பின்னும் மகா அவலட்சமான கேவலமான வேற 7 பசுக்களை ஏறி வந்து போல அவலட்சமான கேவலமான அவலட்சமான பசுக்கள் கொழுமையான அவைகள் இவைகளின் வயிற்றுக்குள் போயிருந்தது என்று தோன்றாமல் இருந்தது போலவே அவலட்சணமாக இருந்தது. இப்படியே கண்டு விழித்து கொண்டான். பின்னும் நான் என் சொப்பனத்திலே 7 நல்ல கதிர்கள் ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளர கண்டேன். சாவியானவைகளும் கீழ்காற்றினால் தீந்து ஆனவைகளுமான 7 கதிர்கள் முளைத்தது. சாவியான கதிர்கள் அந்த 7 கதிர்களையும் விழுங்கி போட்டது. இதை மந்திரவாதிகளிடத்தில் சொன்னேன். இதன் பொருளை எனக்கு விடுவிக்கிற ஒருவனும் இல்லை என்றான். யோசேப்பு பார்வோனை நோக்கி, பார்வோனின் சொப்பனம் ஒன்றுதான். தேவன் தாம் போகிற என்னதென்று பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார். அந்த 7 நல்ல பசுகளும் 7 வருஷமாம், அந்த 7 நல்ல கதிர்களும் 7 வருஷமாம். ஒன்றே வந்த கேவலமும் அவலட்சமான 7 பசுக்களும் 7 வருஷமாம். சாவியான 7 கதிர்களும் 7 வருஷம். இவைகளும் பஞ்சமுள்ள 7 வருஷமாம். அவனுக்கு நான் சொல்ல வேண்டியபடியே காரியம் இதுவே தான் போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார். எகிப்து தேசமெங்கும் பரிபூர்ணமான விளைவு உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். அதன் பின் பஞ்சம் உண்டாயிருக்கும் 7 வருஷம் உண்டு. அப்பொழுது எகிப்து தேசத்தில் அந்த பரிபூர்ணம் எல்லாம் மறக்கப்பட்டு போம். அந்த பஞ்ச தேசத்தை பாழாக்கும். அந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்கும். வரப்போகிற மகா கொடுமையான பஞ்சத்தால் தேசத்தில் முன்னிருந்த பரிபூர்ணமெல்லாம் ஒளிந்து போகும். இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்க என்பதை தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதை குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு ரெட்டித்தது. ஆகையால் விவேகம் ஞானமுள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரனை வைத்து பரிபூர்ண 7 வருஷங்களில் தேசத்திலே விளைச்சலை 5 1 பங்கைப்படி செய்வாயாக. வசனங்கள் தொடர்ந்து கொண்டு போய்கிட்டு இருப்பாருங்க. கடைசியில் அந்த தேசத்தில் பார்வோன் என்ன சொப்பனம் கண்டானோ யோசிப்பு அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லி சிறைச்சாலையிலேருந்து யாரு செல்ல புத்திரன் பலவர்ண அங்கி தரித்த ஒரு பையன் சிறைச்சாலையிலேருந்து கர்த்தர் அவனை சொப்பனத்தின் நிமித்தமாக தான் சிறைச்சாலையில் போனார். அதே சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லும்படியாக தான் சிறைச்சாலையிலேருந்து எங்கே வராரு, பார்வோனுக்கு அப்பனாக பார்வோனுடைய தலைவராகவே வருகிறார். ஒரு பிரதம மந்திரி போல ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரமிக்க ஒரு நபராக வருகிறார் யோசேப்பு. இன்னைக்கு நாம் யோசேப்பு என்றால் அப்படியே வெறும் சாதாரணமாக படித்து கடந்து செல்கிறோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் அவருடைய வாழ்க்கை எவ்வளவு இக்கட்டானதாக இருந்திருக்கும். வேதத்தை படிக்கும்போது நாம் அப்படியே படித்து ஒரு கதையை போல படித்து கடந்து செல்லக்கூடாது. இன்று நிதானித்து யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் உள்ள சிறைச்சாலை வேறு, அன்றைய காலகட்டத்தில் உள்ள சிறைச்சாலை வேறு. இன்றைய காலகட்டத்தில் உள்ள பழக்க வழக்கங்கள் வேறு, அன்றைய காலகட்டத்தில் உள்ள பழக்க வழக்கங்கள் வேறு. எல்லாவற்றையும் நாம் நன்கு யோசிக்க வேண்டும். பாருங்கள், கர்த்தர் கனவுகளை கொடுத்தார் என்றால் அந்த கனவுகள் நிச்சயம் நிறைவேறும். யோசேப்பு கர்த்தர் கொடுத்த கனவு எப்படி நிறைவேறிச்சு என்றால், எகிப்து தேசம் முழுவதும் பஞ்சம் உண்டாயிடுச்சு. பக்கத்து தேசம்தான், பக்கத்தில் இருக்க கானான் தேசத்துலேயும் பஞ்சம் உண்டாயிடுச்சு. யாக்கோபுடைய பிள்ளைகள் எங்கே இருக்கா, அங்கே இருந்து திரும்ப யோசேப்பை நோக்கி வந்து யோசேப்பை தொழுது கொண்டு யோசேப்பை வணங்கி கொண்டு யோசேப்புக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றி பஞ்ச தேசத்தில் புத்திரர்கள் அனைவரையும் எகிப்து தேசத்துக்கு கொண்டு வந்து
அவர்களை சீரும் செழிப்புமாக ஆசீர்வதித்தார். யோசேப்புக்கு ஒரு சொப்பனம் வருகிறது, முற்றிலும் வேறு. ஆனால் பார்வோனுக்கு வந்த சொப்பனம் முற்றிலும் வேறு. கர்த்தர் இந்த 2 சொப்பனங்களை ஒன்றாக்கி அந்த தேசத்துக்கே ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு அதிகாரியாக, ஆளுமை மிக்க ஒரு மனிதராக கர்த்தர் வைக்கிறார். எப்பவுமே ஒன்று புரிஞ்சுக்கணும், கனவுகள் கர்த்தர் கொடுக்கணுங்க. கர்த்தர் கொடுக்காத கனவுகள் நிறைவேறாது. கர்த்தர் கொடுக்கிற கனவுகள் தான் நிறைவேறும். நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, யாக்கோபு, யோசேப்பு, தானியேல், ஏசாயா, எரேமியா, யோபு இவர்கள் தான் சொப்பனம் கண்டார்கள் என்று அல்ல. ஆபிரகாம் சொப்பனம் கண்டிருக்கான். ஆபிரகாம் எப்படி சொப்பனம் கண்டார்னா, தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை தன்னுடைய உள்ளத்திலே வைத்து வைத்து அது இரவும் பகலும் தியானித்து அந்த வார்த்தையின் அடிப்படையிலே, அந்த கனவின் அடிப்படையிலே காரியங்களை நிறைவேற்றுகிற ஒரு மனிதனாக இருந்தான். கனவுகள், நல்ல கனவுகளை கர்த்தர் விரும்பணும். அதில் கனவுகள் நிச்சயம் கர்த்தர் கொடுப்பார். கனவுகள் கர்த்தர் கொடுத்த மாதிரி நமக்கு ஒரு கர்த்தர் கொடுத்தா எப்படி இருக்கும்? சிறைச்சாலையில் போய் இருக்க முடியுமா? நம்ம இருக்க முடியாது. ஏனென்றால் பழைய ஏற்பாடு காலத்தில், பழைய உடன்படிக்கையில் பழைய ஆசீர்வாதத்துக்குள்ளாக இருந்தார்கள் அவர்கள். ஆனால் புதிய உடன்படிக்கையில், புதிய கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. எனவே நாம் வாழுகிற காலகட்டங்கள் முற்றிலும் வேறு, அவர்கள் வாழ்ந்த காலகட்டம் முற்றிலும் வேறு. நாம் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர்கள் கர்த்தர் சொப்பனங்களை கொடுத்தார். கர்த்தர் அவர்களோடு பேசினார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் குறிப்பிட்ட ஜனங்களிடத்தில் மாத்திரம் கர்த்தர் பேசினார். குறிப்பிட்டு சூஸ் பண்ணி எல்லாரிடத்துல கர்த்தர் பேசலைங்க. யோசேப்பு சகோதரர் 12 பேர் இருந்தாங்க, 12 பேர்த்திலையும் கர்த்தர் பேசலை. சூஸ் பண்ணி தான் பேசினார். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருந்திருக்கிறார்கள், கர்த்தர் சூஸ் பண்ணி தான் பேசினார். இந்த பூமியில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்பதற்காக அநேக ஸ்திரீகள் இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் மரியாதை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். கர்த்தர் சூஸ் பண்ணிக்கிறவராக இருக்கிறார். இன்றைய தினத்தில் இங்கே இருக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் சூஸ் பண்ணி தான் இந்த இடத்துல வைத்திருக்கிறார். எதற்காக? பூமியில் உயர்ந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படிய கர்த்தர் விரும்புகிறவராக இருக்கிறார். நல்ல கனவுகள், நல்ல வார்த்தைகள், நல்ல வாக்கு தத்தங்களை நாம் எடுத்து தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கி அநேகர் எனக்கு ஒரு கனவு கிடைக்காதா, கனவை நான் பார்க்க மாட்டேன்னா கர்த்தர் என்னோட சொப்பனத்தில் பேச மாட்டாரா, தேவதூதர்கள் வரமாட்டார்களான்று பலர் ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார் என்றால், எல்லா கனவுகளை காணக்கூடிய, எல்லா சொப்பனங்களை பார்க்கக்கூடிய ரீதியில் அவர் எளிமையாக நம்முடைய கரங்களில் வேத வசனங்களை நமக்கு தொகுத்து கொடுத்திருக்கிறார். இந்த வேத வசனங்களை நாம் எடுத்து தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் அது கனவாக மாறுகிறது. வேதத்தில் உள்ள சொல்லப்பட்ட சுகத்துக்குரிய வசனங்களை நீங்கள் எடுத்து பேசும்போது, பலவீனமான நேரங்களில், சுகவீனமான நேரங்களில், உங்களுடைய சரீரங்களில் பிரச்சனை இருக்குமானால் நீங்கள் எடுத்து பேசும்போது, அந்த சுகத்துக்குரிய எடுத்து வசனங்களை பேசும்போது அது உங்களுக்கு ஒரு கனவை போல் இருக்கலாம். நடக்குமா நடக்காதல்ல, நிச்சயம் நடக்கும். வேத வசனத்தின் அடிப்படையில் எப்பொழுதுமே நாம் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். கனவுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா பயம் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயம் வரும். தானியேல் 2:3 சொல்லப்பட்டிருப்பாருங்க. தானியேல் 2:3 அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தானியேல் 2:3 வாசிக்கிறேன். ராஜா அவர்களை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது என்றான். ராஜா ஒரு சொப்பனம் கண்டார், அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று அவருடைய ஆவி கலங்கி நிற்கிறதா. ஆவி கலங்கி நிற்குது. அப்படியே தானியேல் 4:5 எடுத்து வாசிப்போம். 4:5. ஏனென்றால் சொப்பனத்தை குறித்து ஒரு பயம் வருமா, ஒரு கலக்கம் வருமா, ஒரு திகில் வருமானா கண்டிப்பாக வரதான் செய்யும். 4:5. நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன், அது எனக்கு திகிலை உண்டாக்கிற்று. என் படுக்கை மேலே எனக்கு உண்டான நினைவுகளும் என் தலையில் தோன்றின தரிசனங்களும் என்னை கலங்க பண்ணிற்று. தேவன் ஒரு சொப்பனத்தை கொடுப்பார் என்றால் நாம் கலங்கப்பட தேவையில்லை. தேவன் ஒரு சொப்பனத்தை கொடுப்பார் என்றால், ஏனென்றால் தேவன் கொடுக்குற சொப்பனம் வேறு, பிசாசு கொடுக்குற சொப்பனங்கள் வேறு. பிசாசு சொப்பனத்தை கொடுக்க முடியுமா? முடியும். நன்கு யோசித்து பூமியிலே வெற்றி உள்ளவர்களாக வாழும்படியாக தேவன் விரும்புகிறார். பழைய ஏற்பாடு காலங்களில் முழுவதும் சொப்பனங்களின் அடிப்படையில், தரிசனங்களின் அடிப்படையில் கர்த்தர் ஜனங்களோட உறவாடினார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் புதிய உடன்படிக்கையின் அடிப்படையில், புதிய இரத்தத்தின் அடிப்படையில் நமக்கு தேவன் வாக்கு தத்தங்களை, வார்த்தைகளை கொடுத்துக்கிறார். இன்று நாம் சொப்பனங்களை தேடி அலைய தேவதில்லை. கர்த்தர் ஒருவேளை சொப்பனங்கள் கொடுக்கலாம். அது கொடுத்தால், கர்த்தர் கொடுத்த சொப்பனங்கள் கொடுத்தால் அது நிச்சயம் நிறைவேறும்.
கனவுகள் நிறைவேறுமா நிறைவேறப்படாதா என்று நாம் சத்தியத்திங்கில் நாம் பார்த்து வருகிறோம். கனவுகள் நிறைவேறும். ஏனென்றால் வேதத்தில் யாக்கோபு கொடுத்த கனவு நிறைவேறிடுச்சு, யோசேப்பு கொடுத்த கனவு நிறைவேறிடுச்சு, புஸ்தகத்தில் வாசித்த கனவு நிறைவேறிடுச்சு, எல்லாம் நிறைவேறும். இந்த கனவு எப்படி நிறைவேறிச்சு? தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நிறைவேறிச்சு. பார்வோன் கொடுத்த கனவு நிறைவேறிடுச்சு. முதல் 7 வருஷம் அது செழுமையும் பசுமையாக இருந்தது. அடுத்த 7 வருஷம் அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. இப்போ நாம் வாழ்கிற இந்த காலகட்டத்தில் சொப்பனங்களை தேடி நாம் போகக்கூடாது, கனவுகளை தேடி நாம் இருக்கக்கூடாது. எனக்கு ஒரு சொப்பனத்தை கூட, எனக்கு ஒரு சொப்பனத்தை கூட, எனக்கு ஒரு கனவு கொடுன்ட்டு கர்த்தர் சொல்கிறாரு. எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்தில் கொடுத்துட்டேன். வேத புஸ்தகத்தின் அடிப்படையில் 40 பரிசுத்தவான்கள் எழுதின ஒரே புஸ்தகம் பரிசுத்த வேதாகமம். இந்த வேதாகமத்தில் 8000க்கும் அதிகமான வாக்குத்தத்தங்கள் இருக்குது. இந்த வாக்குத்தத்தங்களை எடுத்து நாம் பேசும்போது நம்முடைய வாழ்க்கையில் அது கனவுகள் போல் வருகிறது. ஆனால் அந்த கனவுகள் நிச்சயமாக நிறைவேறுகிறது. நான் நல்லா படிப்பேன், நான் நல்லா பாஸ் ஆவேன், நான் நல்லா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பேன், வேதத்தின் அடிப்படையில் நீங்கள் ஜெபிக்கும் போது அது நிறைவேறுகிறது. இப்பொழுது இருக்க பார்க்கலாம் 1000 மடங்கு பெருகுவீர்கள் என்று நாம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நிச்சயம் அது ஒரு நாள் நிறைவேறுகிறதா இருக்குது. நாம் சொல்லும்போது நிறைவேறாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நாம் சொல்லிக்கொண்டே இருந்தால் நிறைவேறும். கனவுகள் நமக்கு தோன்றும் போது அது நிறைவேறாமல் இருக்கிறது. யோசிப்பு போல நிச்சயம் நிறைவேறிடுச்சு. கிட்டத்தட்ட 18 வருடங்களுக்கு மேலாக இந்த கனவுகள் யோசிப்புடைய வாழ்க்கை நிலைநிறுத்தப்பட்டது. 30வது வயதில் நிறைவேறிற்று. எனவே நாமும் கர்த்தர் நமக்கு வார்த்தைகளை கொடுத்துக்கிறார். கிறிஸ்தவர்களாய் நாம், கிறிஸ்தவ விசுவாசிகளாய் நாம் கனவை தேடி அல்ல, சொப்பனத்தை தேடி அல்ல. நைட்டு ஜெபிக்கும் போது ஆண்டவரே எனக்கு ஒரு சொப்பனத்தை தாங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு சொப்பனத்தை தாங்க ஆண்டவரேன்னு கேட்டுட்டு கூடாது. ஆண்டவரே நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அந்த வார்த்தைகள் என் ஜீவனை உயிர்ப்பிக்கிறபடியாலும் ஸ்தோத்திரம். அந்த வார்த்தைகள் என் ஆவியை பலப்படுத்துகிறபடியாலும் ஸ்தோத்திரம். அந்த வார்த்தைகள் என் சரீரத்தை பலப்படுத்துகிறபடியாலும் ஸ்தோத்திரம். அந்த வார்த்தைகள் என் குடும்பத்தை கட்டி எழுப்புகிறபடியாலும் ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை என் ஊழியத்தை கட்டி எழுப்புகிறபடியாலும் ஸ்தோத்திரம். நீர் பேசுகிற அந்த வார்த்தை என் தொழிலை விருத்தியடை செய்கிறபடியாலும் ஸ்தோத்திரம். நீர் பேசுகிற அந்த வார்த்தை நிமித்தமாக நான் ஜெபிக்கும் போது என் குடும்பத்துக்கு ஏற்ற மணமகளை கொண்டு வருகிறபடியாலும் ஸ்தோத்திரம். நீர் பேசின அந்த வார்த்தையின் அடிப்படையில் நான் ஜெபிக்கும் போது ஏற்ற மணமகனை நீ கொண்டு வருகிறபடியாலும் ஸ்தோத்திரம். நீ பேசின அந்த வார்த்தையை வைத்து நான் ஜெபிக்கும் போது என் குடும்பத்தில் அந்யுன்யமான அன்பு ஐக்கியம் உண்டாகிறபடியாலும் ஸ்தோத்திரம். வேத வசனங்களை எடுத்து நாம் பேச வேண்டியபடி பேச வேண்டுங்க, பேச வேண்டியபடி பேசணும் போது கர்த்தர் அதுக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் தம்முடைய வல்லமையை காட்டிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த உயிர்த்தெழுந்த அந்த வல்லமை காட்டிலும் பிதாவாகிய தேவன் தம்முடைய வார்த்தையில் அவ்வளோ அதிகாரத்தை வைத்துக்கிறார். அவருடைய வார்த்தையை அவ்வளோ கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார். இம்மட்டும் வா, மிஞ்சி வராது, உன் அலைகளின் பெருமை எங்கே அடங்க கடவு என்று கர்த்தர் கடலை பார்த்து அலையை பார்த்து சொல்லுகிறார். எனவே தான் அலைகள்லாம் அங்கே இருக்குது, நாமெல்லாம் இங்கே இருக்கோம். அலைகள் இங்கே வந்தால் நாம் என்ன ஆகுறது? எல்லாவற்றையும் வார்த்தையினாலே கர்த்தர் கட்டுப்படுத்தி வைக்கிறார். எனவே தான் வார்த்தை குறித்து வெளிப்பாடாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எது தேவைனாலும் நாம் கனவுகளை காணக்கூடாது. நமக்கு எது தேவை? வாடகை வீட்டில் இருக்குமா, ஒரு நல்ல வீட்டுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் கொடுத்த விசுவாசமான வாக்குத்தத்தங்களை எடுத்து நாம் பேச வேண்டும். ஒரு நல்ல சொந்த வீட்டில் இருக்கோமா, இன்னும் விஸ்தாலமான சொந்த வீடை நோக்கி, ஏனென்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அரண்மனை போன்ற வீடுகளில் அவருடைய பிள்ளைகள் குடியிருக்கும்படி தேவன் விரும்புகிறார். 10க்கு 10 ரூமில் குண்டாஞ்சத்தில் குதிரை ஓட்டுற கதை கிடையாது. கர்த்தருடைய வாழ்க்கை கிறிஸ்தவ ஜீவியம் இருக்கிறதுலே நல்ல நலம விஸ்தாலமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எனவே தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்தார். நான் பார்த்து வைத்திருக்கிற தேசம் நலமும் விஸ்தாலமான 30 லட்சம் ஜனங்கள் என்று சொல்லுகிறார்கள் வேதத்தின் அடிப்படையில். அவர்கள் யாவரும் விஸ்தாலமான தேசத்தில் தங்கியிருக்க முடியாது. கர்த்தர் அவர் பார்த்து வைத்திருக்கிறார். நமக்கு ஒரு வீடை நல்லா பார்த்து வைத்திருக்கிறார். அது எப்படி இருக்குன்னா விஸ்தாலமாக இருக்கும். நமக்கு ஒரு நல்ல காரை பார்த்து வச்சுக்கிறார். அது எப்படின்னா அதிக சொகுசாக இருக்கும். நல்ல ஊழிய ஸ்தலங்களை பார்த்து வைத்திருக்கிறார். அது எப்படின்னா நெருக்கமாக இருக்காது. அநேக கார்கள் வந்து போய்கிட்டு இருக்கிற ரீதியில் விஸ்தாலமான ஒரு இடமா இருக்கும். தொழிலில் நல்ல விருத்தியை செய்கிறார். எல்லா காரியங்களையும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஐக்கியத்தை கொடுக்கிறார். பிள்ளைகள் மத்தியில் ஒரு நல்ல உறவை கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த பூமியில் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முடிய கர்த்தர் விரும்புகிறார். எனவே நாம் வாழுகிற வாழ்க்கையை குறித்து நாம் வெளிப்பாடாக இருக்க வேண்டும். இதை தான் நம்ம கனவாக காணணும். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை எடுத்தால் நாம் கனவாக பார்க்கணும். கனவா பார்க்க 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 நிச்சயம் நிறைவேறுகிறதா இருக்கிறது. ஆபிரகாமுக்கு கர்த்தர் பேசின மாத்திரம் அது நடந்துடலங்க. காலாவட்டத்தில் என்ன செஞ்சார்? ஆபிரகாம்
பகல் முழுவதும் கடற்கரை மணலை பார்த்தாரு, இரவு முழுவதும் வானத்து நட்சத்திரங்களை பார்த்தாரு. பார்த்துக்கிட்டே இருக்க இருக்க இரவும் பகலும் அதை யோசித்து யோசித்து தியானித்து தியானித்து தன்னுடைய உள்ளத்திலே ஒரு போல தன்னுடைய இருதயத்துல ஒரு சொப்பனத்தை போல அவன் காண ஆரம்பிச்சான். காலவட்டத்துல என்ன ஆச்சு? பார்த்த பிரகாரமாவே நடந்தது. ஆபிரகாம் எதை பார்த்தாரோ அதன் பிரகாரமாவே அவருடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்று உலகமெங்கிலும் அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததி என்றால் அது ஆபிரகாமுடைய சந்ததி, அது இஸ்ரவேலர்கள் தான். இஸ்ரவேலர்கள் தேசத்தில் இருந்து பலவிதமான நன்மைகள் இந்த பூமி எங்கும் சென்று கொண்டு இருக்கிறது பாருங்க. எப்பொழுது நாம் ஒன்று கவனித்து வைத்துக் கொண்டோம். ஒன்று சொன்னார்னா அது நிச்சயம் நிறைவேறும். கர்த்தர் நோவாவுக்கு சொன்னார், நீ ஒரு பேழையை கட்டு, உன் குடும்பம் காப்பாற்றப்பட வேண்டும், நான் வானத்திலிருந்து மழையை கொண்டு வரப்போறேன் என்று சொல்லும்போது அது நம்பத்தக்க ரீதியில் அல்ல, நம்பவே முடியாத ரீதியில் தான் இருந்தது. ஆனால் நம்பவே முடியாத சூழ்நிலையை, நம்பவே முடியாத தேவனுடைய வார்த்தையை நம்பி காரியங்களை நடப்பித்தார். யாரு? நோவா. காரியங்களை நடப்பித்தார். காலங்கள் கடந்து சென்று கொண்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ கொப்பேர் மரம் எங்கே கிடைக்கும் தெரியாது. எல்லா பறவைகள், ஊரும் பிராணிகள், நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள் எங்கேருந்து கொண்டு வந்தார், பேலையில் அடைச்சாலும் தெரியாது. சொன்ன வார்த்தை பிரகாரம் அவர் செய்யும் போது அவருக்கு பலன் உண்டாகிறதா இருந்தது. நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் காப்பாற்றப்பட்டார்கள். முழுவதுக்கும் அதிபதியானார்கள் அந்த 8 பேர் மாத்திரம். எனவே தேவனுடைய வார்த்தைகளை தான் நாம் நம்முடைய வாழ்க்கையின் பிரதானமான பங்காக வைக்க வேண்டும். சூழ்நிலைகள் அல்ல, போராட்டங்கரமான காரியங்களை அல்ல, நெருக்கப்படுகிற சூழ்நிலைகள் அல்ல, கைவிடப்பட்ட நிலைமை அல்ல. தகப்பன தாயும் கைவிட்டால் நான் உன்னை கைவிடாத தேவன் என்று. மனிதர்கள் கைவிடலாம், நாசியிலே சுவாசமுள்ள மனுஷன் கைவிடலாம், ஆனாலும் நமக்கு சுவாசத்தை கொடுத்த தேவன் நம்மை கைவிடுவதில்லை. எனவே தான் வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு கைவிடுவதில்லை. உன்னை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நான் உன்னை கைவிடுவதில்லை என்று. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசேயே கைவிடாத தேவன் புதிய ஏற்பாட்டு காலத்தில், புதிய உடன்படிக்கையில், புதிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் வாழ்கிற என்னை எப்படி கைவிடுவார்? அவர் அன்புள்ள தேவன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அன்புள்ள தேவன் நம்ம அதிகமாக பார்க்க முடியாது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் அன்பே நிறைந்த தேவன். நாமும் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் சொப்பனங்கள் நிறைவேறும். கர்த்தர் ஒருவேளை புதிய ஏற்பாடு காலத்தில் சொப்பனங்கள் கொடுத்தாருன்னா நிச்சயம் நிறைவேறும். கர்த்தர் கொடுக்குற சொப்பனமானு பார்க்கணும், பிசாசு கொடுக்குற சொப்பனமாக இருக்கக்கூடாது. மாம்சீகமான எண்ணங்களின் கற்பனைகளின் அடிப்படையில் வந்த சொப்பனங்களாக இருக்கக்கூடாது, அது நிறைவேறாது. ஆனால் கர்த்தர் கொடுத்த சொப்பனங்கள் நிறைவேறும். நாம் சொப்பனத்தை தேடிக்கிட்டே இருக்க தேவையில்லைங்க. ஆண்டவரே, யாக்கோபுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்துறேன், ஒன்றுமே இல்லாத இடத்துல எனக்கு ஒன்று கொடுன்னு கேட்க தேவையில்லை. யோசேப்பு கொடுத்துறே, எனக்கு கொடுன்னு கேட்க தேவையில்லை. ஆண்டவரே, விலையேற பெற்ற உங்களுடைய வார்த்தையை எனக்கு கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் அடிப்படையில் என் வாழ்க்கை, ஊழியங்கள், குடும்பங்கள், தொழில்கள், வியாபாரங்கள் கட்டப்படி நீர் எனக்கு உதவி செய்திருக்கபடியால் ஸ்தோத்திரம். அதை தான் நாம் சொல்லிக்கொண்டே இருக்கணும். கனவுகள் நிறைவேறப்படுமா நிறைவேறாதான் என்று நாம் பார்க்கும்போது கனவுகளும் நிறைவேறும். தேவன் நம்மிடத்தில் பேசுகிற ஆவிக்குரிய ஆசீர்வாதமான வல்லமையுள்ள வார்த்தைகளும் நிறைவேறும் என்பதை நான் இந்த இடத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே நாம் மிக மிக முக்கியமான காரியங்களில் ஒன்று தேவனுடைய வார்த்தையை தான் நாம் எடுத்து பேசி இந்த பூமியில் வெற்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கனவுகளை தேடி அல்ல, விசுவாசமான வாக்குத்தத்தங்களை தேடி நாம் செல்ல வேண்டும். வேதத்தில் அலசி ஆராய்ஞ்சு எடுத்து கர்த்தர் கொடுத்த குடும்பத்துக்கு தகுந்த வாக்குத்தத்தங்கள், பிள்ளைகளுக்குரிய வாக்குத்தத்தங்களை எடுத்து நாம் சொல்லும்போது அது நம்முடைய வாழ்க்கையின் பங்காக மாறுகிறது. நீங்கள் யாவரும் எங்கிருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் கர்த்தர் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையில் நீங்கள் மிகவும் முக்கியமானவர்கள். கர்த்தருடைய வார்த்தையை உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பிரதானமாக வைத்தீர்கள் என்றால் அந்த வார்த்தை உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை வளரச் செய்கிற ஒப்பாக இருக்கிறது. அவன் பனையை போல சிலைத்து லீவனில் கீழ்துரை போல் வளருவான். ஒவ்வொரு குடும்பமும் இந்த பூமியிலே வெற்றியுள்ள, ஆசீர்வதிக்கப்பட்ட, செழிப்புள்ள, ஐஸ்வர்யம் நிறைந்த, பரிபூர்ணமான, குறைவில்லாத, நிறைவான நன்மைகளை பெற்று அனுபவிக்கும்படி தேவன் விரும்புகிறார். கர்த்தருடைய விருப்பம் என்ன என்பதை நாம் நன்கு அறிந்து வேதத்தின் அடிப்படையில் நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி வாழும்போது நாம் இந்த பூமியிலே தேவன் வைத்திருக்கிற அதே திட்டம், அதே நோக்கத்துக்கு நேராக நாம் கடந்து செல்கிறவர்களாக இருக்கிறோம். ஏதோ பிறந்தோம், ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ கல்யாணம் முடிச்சோம், ஏதோ பிள்ளைகளை பெற்றோம், கொஞ்சம் சொத்து சேர்த்தோம், வாழ்ந்துட்டு போகிறது இல்லைங்க. கர்த்தருக்காக வாழ்கிறது ஒரு வாழ்க்கை. நான் வாழ்வது மாத்திரமல்ல, அநேகருக்கு ஆசீர்வாதமாக வாழ வேண்டும். விசுவாச வார்த்தை ஊழியத்தின் பிரதானமான காரியம் என்னவென்றால், கர்த்தர் கொடுத்த தரிசனம் என்னவென்றால், இந்த ஊழியம் தானும் ஆசீர்வதிக்கப்பட்டு
அநேக ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிந்து ஓடுகிறது. வார்த்தைகள் நிரம்பி வழிந்து ஓடும்போது அநேகர் அதை எடுத்துக்கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். எப்பவுமே யோசிக்கணும், நாம் நமக்காக அல்ல, நாம் பிறருக்காக. சுய புத்தியின் மேலே சாயக்கூடாது, தேவன் நமக்கு கொடுக்கிற புத்தியின் மேலே சாய வேண்டும். எனவே கனவுகள் நிறைவேறுமா? தேவன் நம்ம கொடுத்த வார்த்தைகளை நாம் கனவுகளாக தியானிக்க பழகும்போது அந்த கனவுகள் நிச்சயம் நிறைவேறும். என்னுடைய மாத சம்பளமே 20,000 தாங்க, 30,000 தாங்க, இதுலேருந்து நான் எப்படிங்க அடுத்த லெவலில் போக முடியும்? உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. மனிதரால் கூடாத காரியம் தேவனால் எல்லாம் கூடும். சிறைச்சாலையில் நேற்று நைட்டு தூங்கிட்டு இருந்த யோசேப்பு இன்று பல வர்ண அங்கி உடுத்தி பல வர்ண அங்கி உடுத்தி அரண்மனையில் சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறார். முதல் நாள் இரவு சிறைச்சாலை, மறுநாள் இரவு தூங்க செல்லும் போது அரண்மனை. தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ள வேண்டுமானால், தேவனுடைய வார்த்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அது ஒரு வேளை எப்படியா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் கொடுக்குற அந்த நேரமும் காலமும் வரும்போது நிச்சயம் நிறைவேறும். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒரு குறிப்பிட்ட காலங்கள் எடுத்துக்கொண்டதுங்க. ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் எடுத்துக்கொண்டது. யாக்கோபுக்கு எடுத்துக்கொண்டது, யோசேப்புக்கு எடுத்துக்கொண்டது. ஆனால் நமக்கோ காலங்கள் இல்லை. ஏனென்றால் காலங்களை நிர்மாணிக்கிறவர் தேவன். எனவே விசுவாசத்தின் வார்த்தைகள் எவ்வளோ அதிகமாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அதிகமாக நாம் தேவனிடத்திலிருந்து எளிதாக நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். எனவே நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் இவை மூன்றிலும் தேவனுடைய வார்த்தை ஊறி செல்லும்படியாக நான் விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தை அதிகமாக தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை எல்லா ரீதிகளிலும் ஆசீர்வதிக்கப்படும். எல்லா ரீதிகளிலும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கர்த்தரால் மாற்ற முடியாத பிரச்சனை ஒன்றுமே இல்லை, அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒன்று கூட இல்லை. கர்த்தர் உங்களுக்காக எப்படினாலும் எந்த காரியத்தையும் எதனால் வச்சு கூட அவர் காரியங்களை மாற்றுகிறவராக இருக்கிறார். யோசிப்பு சிறைச்சாலையில் தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. கர்த்தர் சுயம்பாய்களின் தலைவனையும் பானபாத்திரக்காரனை அனுப்பி கர்த்தர் அவருக்கு சொப்பனத்தை கொடுத்து அந்த சொப்பனத்துக்கு வழக்கத்தை கொடுத்து பிற்பாடு யோசிப்பை கர்த்தர் பல்வேறு விதமான வழிகளின் அடிப்படையில் கர்த்தர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். எனவே யாரை கொண்டாலும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இருக்கிற இடத்துல இருப்பது தேவ சித்தம் அல்ல. நீங்கள் இருக்கிற இடத்தை விட்டு கர்த்தர் காண்பிக்கிற இடத்துக்கு நாம் செல்லும்போது கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒவ்வொரு வாரமும் நாம் செய்திகளை கேட்கும்போது அந்த வாரத்துக்குரிய செய்திகளின் தலைப்பின் அடிப்படையில் நாம் வார்த்தைகளையும் வாஞ்சைகளையும் நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். போன வாரம் நாம் பார்த்தோம் ஒரு வார்த்தை குறித்து, அது மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. இந்த வாரம் நாம் பார்த்த செய்தியின் தலைப்பு என்னவென்றால், கனவுகள் நிறைவேறப்படுமா நிறைவேறாதா? கனவுகள் நிறைவேறுமா நிறைவேறாதா? கனவுகள் நிறைவேறும். தேவன் நம்ம கொடுத்த வார்த்தையின் அடிப்படையில் நாம் கனவு கண்டால் அந்த வார்த்தை நிச்சயமாக ஒரு நாள் நிறைவேறும். நாம் யாவரும் எழுந்திருப்போம், கண்களை மூடி. கர்த்தர் நம்ம கொடுத்த வார்த்தையின் அடிப்படையில் யோசேப்பை உயர்த்தின தேவன், யாக்கோபை 2 பரிவாரங்களோடு உயர்த்தின தேவன், சொப்பனங்களின் அடிப்படையில் நம்மை உயர்த்த அவர் நல்லவர் வல்லவருமாக இருக்கார். ஒரு நிமிடம் கண்களை மூடி, கண்களில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே யோசேப்பை உயர்த்தினீரே, எங்களை நீங்கள் உயர்த்துங்கப்பா. ஏனென்றால் உம்முடைய கரம் தான் எங்களை உயர்த்தும். மனிதனுடைய கரம் எங்களை உயர்த்துகிற மாதிரி இருந்தால் கீழே தள்ளி விட்டுருவான். ஆனால் உம்முடைய கரம் எங்களை உயர்த்தும் போது நாங்கள் மேலே செல்லுகிறவர்களாக இருக்கிறோம்ப்பா. ஜெபித்து முடிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, குமாரனா இயேசு நாம் நம்முடைய அன்பின் சமூகத்தில் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையும் இனிமையுமான நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் பாடின பாடல்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாக ஆராதிப்பேன். அதாவது முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு, முழு எண்ணத்தோடு ஆராதிக்கக்கூடிய ஒரு நேரத்தை காலத்தை கொடுத்தபடியாக நன்றி. கர்த்தாவே ஸ்தோத்திரம். மறவாமல் நினைக்க செய்கிற எங்கள் தேவ நீர் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். அந்த பாடல்களை பாடும்போது கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட ஊழியங்களில் காணப்பட்ட எல்லா நெருக்கங்கள்லேருந்து கர்த்தர் எங்களுக்கு விடுதலை கொடுத்தபடி ஆளும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். அந்த கேட்ட சத்தியங்களை உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் பலிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் கனவு கண்டு அந்த கனவுகள் நிறைவேறப்பட நீர் உதவி செய்கிறபடியாலும் ஸ்தோத்திரம். ஏனென்றால் உம்முடைய வார்த்தைகள் அனுப்பின காரியமாக வாய்க்கிறபடியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கையின் மையமாக வைக்கிறோம், ஆதாரமாக வைக்கிறோம்ப்பா. தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கிற கர்த்தாவே குடும்பமாக, ஊழியமாக இது இருக்கிறபடியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தாவே, இந்த நேரத்தில் கலந்து கொண்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே.
எந்த நோக்கத்தோடு எந்த திட்டத்தோடு கர்த்தாவே அவர்கள் கிளம்பி வந்தார்களோ அதை நிறைவேற்றுகிறபடியாலும் ஸ்தோத்திரம். தேவைகள் யாவையும் அவர்களை பரிபூர்ணமாய் சந்திக்கிறபடியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகள் தசமங்களை நீர் அங்கீகரித்து ஆசீர்வித்து 1000 மடங்கா நீர் அவருடைய வாழ்க்கையில் கொடுக்க போகிறபடியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்பா. கர்த்தாவே, மனிதன் ஆவியில் எவ்வளவு சோர்வைகள் ஏற்பட்டாலும் உம்முடைய வார்த்தைகள் கர்த்தாவே அவர்களை பலப்பட செய்கிறபடியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை கொண்டு அவர்கள் நல்ல நல்ல கனவுகளை காண, அந்த கனவுகள் ஒரு நாள் மெய்ப்பட, இந்த வார்த்தைகள் ஒரு நாள் பலிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் வைத்திருக்கிற நன்மைகள் கர்த்தாவே, ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள், சமாதானங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் பலிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறைவுகளை நிறைவாக்குங்க. நன்மைகளை இயேசு நாமத்தை கட்டவிழ்க்கிறோம். ஜீவனை கட்டவிழ்க்கிறோம். சுபிட்சத்தை கட்டவிழ்க்கிறோம். தேவைகளை யாவை சந்திக்கப்பட்டு மிச்சமெடுக்க ரீதியில் ஆசீர்வதிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனில் நல்ல பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல போகங்களை என்றும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.